என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து நந்தவன ரோட் அப்படின்னு சொல்லுவோம். பூங்காவன ரோட். பரந்தன் வந்து போய்கொண்டு கேட்க, முல்லைத்தீவுலேருந்து பரந்தன் போய்கொண்டு கேட்க பூங்காவன ரோட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு யூடியூபர் ஒரு ஆள் வந்திருக்கிறார். அப்போ அவர் இங்கே வந்து படம் ஒன்று வீடியோ ஒன்று எடுத்திருக்கிறார், இந்த சூழலையும் காட்டி. அதே மாதிரி இங்கே ஒரு அம்மாக்களை வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அப்போ வீடியோ எடுத்தோன்னா அந்த அம்மாவோட வீடியோவை வெளிநாட்டில் இருந்து பார்த்த ஒரு உறவு வந்து அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி சொல்லியிருந்தார், இந்த உறவுகளுக்கு வந்து ஒரு உதவி ஒன்று வழங்குங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அவர்களுக்கே தெரியாமல் தான் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து போகிறோம். இப்போ அவருக்கு தெரியாது உதவி செய்ய வரணும்ன்றது. ஆனால் ஒரு விசாரிக்கிற மாதிரி சும்மா வேறு ஒரு அலுவலை கொடுத்து போய் அவருக்கு ஒரு சந்தோஷப்படுத்துகிற விதமாக இந்த உதவியை வந்து செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறீங்க. யார் இந்த உதவியை வந்து வீடியோ பார்த்து வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சற்குணம் பொற்கொடி என்று சொல்லக்கூடிய வாக்கு 82வது பிறந்த தினம் 12/2/2025 12/2/2025 அவள் திண்ணைவேலி யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவை என்று நினைக்கிறேன். திண்ணைவேலி யாழ்ப்பாணம். சற்குணம் பொற்கொடி என்று சொல்லக்கூடிய வாட 82வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக இந்த பணத்தை அனுப்பினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மகள் சர்மிளா சந்திரகுமார் சுவிஸில் இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கிற மகள் வந்து சர்மிளா சந்திரகுமார் என்று சொல்லக்கூடியவா சுவிஸில் இருந்து இந்த வீடியோவை அந்த ஒரு யூடியூபர் வந்து அந்த வீடியோவை வந்து எடுத்து போட்டுருக்குற அந்த வீடியோவை அனுப்பி அப்போ எங்கட பகுதி வன்னி பகுதியில் இருக்கிறபடியாக அப்போ என்ன தொடர்பு கொள்ளைக்க ஈஸியாக இந்த உதவியை வந்து வழங்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சு கொண்டு அவள் வந்து என்ன தொடர்பு கொண்டு இதை சொல்லியிருந்தா போய் ஒருக்கா வழங்கி விடுங்கன்னு சொல்லி இப்போ அதைத்தான் செய்ய போகிறோம். சற்குணம் பொற்கொடி அம்மாவோட 82வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக 2 அம்மாக்களோட அவர் கதைக்கிற வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தார். அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் அந்த அம்மாக்களுக்கு போய் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு இப்போ அந்த அம்மாக்கள்கிட்ட போய் வேற ஒரு அலுவலாக போகிற மாதிரி போய் அவையோட நிலப்பாடுகளை முழுமையாக தெரிஞ்சு கொண்டு அவைகளுக்கு சந்தோஷமாக ஒரு உதவி வழங்க போகிறோம். 2 அம்மாக்கள் அதில் கழிச்சிருந்த 2 அம்மாக்களுக்கும் உதவியை வழங்குங்கன்னு தான் மகள் சர்மிளா சந்திரகுமார் சுவிஸில் இருந்து சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் அந்த உதவியை வந்து வழங்குவோம். அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் பெரியார் சிலை வைக்க போவதாக ஒருத்தர் வந்து ரவிராஜ் என்று சொல்லக்கூடியவர் வந்து சொல்லியிருக்கிறார். சமூக நீதியை நிலைநாட்டுற விதமாக அவருடைய சிலையை முதல் இலங்கையில் வந்து கொண்டு வரப்போனால், அதுவும் தமிழர் பகுதி யாழ்ப்பாணத்தில் வந்து கொண்டு வரப்போவதாக வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா, உண்மையிலேயே அது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை. அதுக்கு பின்னால் பெரியார் சிலை நமக்கு எதுக்கு? இங்கே பெரியாரை விட பெரியாக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் எங்கட இது. பெரிய நல்ல சிறந்த கொள்கையோட சிறப்பான இதோட வந்து வாழ்ந்தது. அவர்களுக்கு சிலை வைக்கிறத பற்றி யோசிக்காமல் பெரியார் சிலையை ஏன் நீங்கள் கொண்டு வாரீங்க, இதோட பின்னணி நோக்கம் என்னத்துக்காக எங்களுக்கு பெரியார் சிலை அப்படின்றது தான் இது. இங்கே வந்து பெரிய தியாகங்கள் செய்து மனிதர்கள் யாருமே செய்ய முடியாத தியாகங்கள் செய்து பெரிய மனிதர்கள், புனிதமான மனிதர்கள் வாழ்ந்த பூமி இலங்கையில் தமிழர் வாழ்கிற பிரதேசம் யாழ்ப்பாணங்களின் வச்சு இந்த எங்களுடைய இந்த பகுதிகள் தமிழர் எங்கெங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அந்த பகுதியில் இருக்கிற இடம் எல்லாமே வந்து ஒரு சிலைகள் வைக்கத்தான் போனோம். ஆனால் பெரியார் சிலை என்னத்துக்கு? பெரியாருடைய சில கொள்கைகள் வந்து எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு முரணாக இருக்கிறதால நாங்கள் அதை வந்து விரும்பலை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இதை பற்றி உங்களோட கருத்தை, யாழ்ப்பாணத்தில் பெரியார் சிலை நிறுவுறதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து, அது என்ன கருத்தாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து பதிவு செய்யலாம் அப்படின்றத வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினம் அந்த அம்மாக்களுக்கு வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்குவோம். பெரியாரை விட பெரிய ஆக்கள் வாழ்ந்த பூமி என்றதான் என்னுடைய கருத்து. இது இங்கே பெரியார் சிலை தேவையில்லை அப்படின்றது. வாங்க உதவியை வழங்கலாம். அந்த வீடியோ பதிவை வந்து செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரோட்டில் வந்து ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக முன்னுக்கு ஒரு தென்னங்கண்டு இருக்குது, அதே மாதிரி பாலம், அந்த அம்மாவோட வீட்டை வந்து காட்டியிருந்தா இப்போ இதால் நேர போக அந்த வீடு வந்து வருது பாருங்க. காட்டுறேன் பாருங்கள். இது இந்த ஆலமரங்கள் அங்கால கடந்து போக இருக்குது. இது வந்து கரடி போக்கால விழுந்து இப்படியே வந்தோம்னா பூங்காவன சந்தின்னு சொல்லுவோம். பூங்காவன சந்திக்கு வந்து வரும் அப்படி ஒரு ரோட். இதால் அப்படி நேராக பிடிச்சி கொண்டு இஞ்சால பக்கம் போனால் வட்டக்கச்சி அந்த மாதிரி போகக்கூடிய ரோட், நல்ல ஒரு ரோட். வயல்களால் சூழப்பட்டது எங்களுக்கு கிளிநொச்சி. இரணைமடு தண்ணியை நம்பி இந்த 2 சைட்லேயுமே காலபோகம் சிறுபோகம் வந்து வயல் விதைக்கப்படுறது. அங்கே வந்து பாருங்கள், அங்கே வந்து மாடுகளை வந்து பாருங்கள், இப்படி ஒரு பெரிய பட்டி மாடுகள். இப்போ வயல் வெட்டு முடிஞ்சுது, மாடுகளை வந்து இறக்கி இருக்கிறாங்க மேய்ச்சலுக்கு. இது வரைக்கும் இப்போ வேறு இடத்துல கொண்டு இந்த மாடு மேய்ச்சலுக்கு விட்டுருப்பினோம். இப்போ வயல் வெட்டு முடிஞ்சோடனே இந்த பகுதியில் வந்து இறக்கி இருக்கணும். மிக அழகான ஒரு ஊர் கிளிநொச்சி. என்னை பொறுத்த மட்டும் சகல வளங்களும் நிறைந்தது. வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட வீடு இதுதான். இந்த பாலத்தால் போக அங்கால இருக்குது. அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் காய போட்டுக்கொண்டு இருக்கணும். சரி, ஒரு 2 அம்மாக்கள் போய் நைஸாக வேறு அலுவலாக வந்த மாதிரி கதையை கொடுப்போம். என்ன பிளானில் இருக்கணும் அப்படின்றத முதல்ல வந்து பார்ப்போம். ரைட்டா ஹாரிஸ்?
இந்த இடத்தை தான் காட்டியிருந்தார். நாங்கள் வளைவான ஒரு பனை ஒன்று இருக்குது. அம்மா வணக்கம். பிறகு நீங்களும் யார் யார் இருக்கிறது? நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்களா? எங்க கொத்துக்குண்டுல ஒண்ணு செத்துட்டாரு, ஒண்ணு காண இல்ல. மகன் கொத்துக்குண்டுல இறந்துட்டாரா? அப்ப என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க இப்ப? நெல்லு தேய்ச்சி கதிர் பொறைக்கான்னு தேய்க்கிறது. எங்க போய் கதிர் பொறுக்கிறீங்க? வயல்லையோ? இந்த மாட்டுப்பட்டி ஆட்ட அது அந்த வீட்டுக்காரங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்ட அந்த வீட்டுக்காரங்க, அந்த கல் வீட்டுக்காரங்க. இது உங்களோட காணி தானே? இது முதலாளி வீட்டு காணி. முதலாளி காணியா? அப்ப உங்களோட பிள்ளைகள் இல்லாம அங்க அதான் வந்து காணையில வந்து கொத்துக்குண்டு ரெண்டு பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளைகளா பொம்பளை பிள்ளைகளா? ஆம்பளை பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளைகள். அம்மாக்கு ஒரு மைக் ஒன்று கொடுப்போம். என்ன விஷயமா வந்தாங்கன்னு சொன்னா, நெல்லு கொள்வனவு செய்யணும். நெல் எடுக்கல அந்த ஏரியாவில். இந்த காரு இது அவங்களோட மகள், அவட மகள். ரைட் ரைட் ரைட். அம்மாட வீட்டை விட்ட பாப்பமாடா இது. ஓ, நெல்லு வேண்டுவோம்னு சொல்லி நெல் எடுப்போம். அப்ப அம்மா இங்க நெல்லு வேளத்துல பரப்பி கொண்டு இருக்கிறாதானே? நான் பொறக்கி தயா சாப்பா. எவ்வளவு நெல் இருக்கம்மா இதுல? இது என்ன தூத்திட்டீங்க போலோட கண? நல்ல காத்தடிக்குது தானே? இப்போ வயலுல பிறக்கிறதா? வயல்ல வயல்ல கிடக்குற மிஷின் பெட்டுக்கு மிஸ் ஆகுற அந்த துண்டுகள் இருக்கு. அந்த வரம்பு, அந்த வரம்புகளை கிடக்குற நெல்லு படந்த இந்த பையனை வெட்டு தண்ணியில எல்லாம் சேதம் போயிடுச்சு தானே. அதுல வெட்டி நாங்க காய போட்டு வைக்கிறது சாப்பாட்டுக்கு. காய போட்டு வைக்கிறது சாப்பாட்டுக்கு. அப்ப அங்கால இது ஒரு கலர்ல இருக்கு, அது ஒரு கலர்ல இருக்கு. அது ஒரு முதலாளி கொடுத்தா அது சரியில்லையா அந்த நெல்லு. முதலாளி எப்படி கூடாத நெல்லை தந்திருக்கிறார்? அது வெறும் இந்த பண்ணு இந்த நெல்லு நெல்லு இந்த பழம் நெல்லு பழம். நெல்லு பழமா? ஓ, இது பழம் என்று சொல்றது. ஓ, நெல்லு பழம். இத காய வச்சு இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இத சாப்பாட்டுக்கு நெல்லு குத்தி சாப்பிடுறது. அரிசியெல்லாம் வாங்க வேலை இல்லை தானே ஐயா. அப்ப என்ன உங்களோட வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டு இருக்கிறீங்க? இந்த இதுதான் பொழப்பு. பொழைக்கு ஒரு நெல்லை குத்தி சாப்பிடுறது. இப்ப நீங்க எங்க போயிட்டு வாரீங்க? சுத்தி தலைப்பாடி வாருங்க. அம்மாட வீடு ஒரு அழகான வீடு உண்டா? குளிமா பிடிக்குமா? ஆனா தகரமண்டாலும் வெக்க அவ்வளவு வண்டி இல்லை. ஏன்னா வயல் வெட்டையில வீடு இருக்கிறபடியா காத்து உள்ளுக்கு இருந்து வெக்கைய கடத்தி கொண்டிருக்கேன் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் வீடம்மா. அது என்னண்டு கம்பளம் பிரிச்ச மாதிரியே ஒரு ஐயா. ஐயா ரைட். மண்ணால மொழிகை எடுத்ததா? ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறீங்க? இல்ல இல்ல, அவ அந்த வீடு ஐயா. நீங்க அங்கால இருக்கிறது பாக்குறபடி அந்த ஐயா கொத்துக்குண்டு காணாம போனோம். நானும் இந்த காணாம போன பந்தலுக்கெல்லாம் போறது ஆளுன்னா ஒரு எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. காணா போன கூட்டங்களுக்கு எல்லாம் போறீங்களா? ஓ, அந்த கந்தசாமி கோயில்கிட்ட இருந்து இப்ப பழைய ஆஸ்பத்திரி கிட்ட போட்டுருக்காங்க. இது யாரு உங்களுக்கு அடிச்சு தந்தது? இது ஒரு ஆள் பிடிச்சுதான் அடிச்சேன். ஆள் பிடிச்சி எனக்கு ஆறு அடிச்சு கொடுக்குறது. அப்பா பிடிச்சு மழை நேரம் தண்ணி ஏறாதானே? புளி தண்ணி ஏறாது ஒழுகும். வீட்டு ஓட்டையா? ஓ, இந்த தவறமான ஓட்டை தானே தம்பி. இந்த கரல் வச்சிருச்சு. என்ன செய்யுது? இப்படி தலைமுடி வளர்த்துருக்குறான்னு பேசுறாங்கப்பா பிள்ளை. ஆனா நல்ல இடம், நல்ல சூழல், சூப்பர் சூழல் உண்டு. என்ன என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? என்ன ஐயா, எங்களுக்கு ஒரு உதவி எங்களுக்கு தம்பி பிள்ளைகளும் உள்ள அந்த கண்ணு ஆபரேஷன் பண்ணி நான் தனியா தாந்த பாருங்க. நானும் தனியா எங்க வயசுக்கு ஆக்கள் உழைச்சி சாப்பிடுறேன். நாங்க உழைச்சி சாப்பிடுறோம். நானும் முதலாளி மாதிரி நம்பி வேலை கொடுப்பாங்க. சுகுமார் வேற முதலாளியா வீட்டு கொடுங்க வேலை. ஓ, வேலைக்கு எங்கேயும் போயல தம்பி. யாரும் கொடுக்க மாட்டாங்க. வயசு போச்சு தானே ஐயா. உங்களோட உறவுக்காரர் சொந்தக்காரர் அவங்க எல்லாம் ஊரு போகிட்டு இருக்காங்க. கண்டி
அந்த சைட்ல ஓ அங்கே இருக்காங்க போகிறது. அப்பா கல்யாணம் கட்டி வந்து இங்கே செத்துட்டாரு பிள்ளைகளோ. இப்போ பிள்ளைகளும் எனக்கு ஒரு உதவி இல்லை. நான் கணவர் அவருக்கு பிள்ளை சின்ன பிள்ளையில செத்துட்டாரு அப்பா. ஓ எனக்கு 30 வயசு அப்பா சாவி. இப்போ நான் 75 வயசு ஆச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் மறுமணம் செய்து கொள்ள இல்லையா? திருமணம் இல்லை சாமி. ஏனம்மா? என்ன சின்ன வயது தானே. என்ன பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் தானே ஐயா. பிள்ளைகளுக்கு இடைஞ்சல்ன்றதாலேயே விட்டுட்டீங்க வேணாமண்டு. நல்ல விஷயம் நல்ல விஷயம். தம்பி கதைக்கிறானா? தம்பி கதைக்கிறாரு. இங்க வா. நீ கதைக்கிறியா? என்ன மாதிரி எதுல இருந்து கதைக்கிறேன்டா? இதுல அம்மா இருந்து கதைக்கலாம். கதிரை கொண்டாடுவாப்பா. எங்க இருக்கா? எடுத்துன்னு வாங்கலாம். இருப்போம் நாங்க அப்படி. அங்கங்கள் கவிவாடிய சங்கம். பள்ளிக்கூடத்தாலேயே இயக்கத்துக்கு கூட்டிக்கொண்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளம்மா? 2 பிள்ளைகள் உங்களுக்கு மறந்துட்டோம். எந்த பக்கம்டா ஓகேயா இருக்கு? அர்த்தம் வந்தாலும் என்னை பார்க்கறதுக்கு ஆக்கள் பொம்பளை பிள்ளையும் இல்லை. பார்க்கறதுக்கு ஒரு தரம் இல்லையா? இல்லை. அப்போ நான் உழைச்சி சாப்பிட்றது. மருமகள் தான் பார்ப்பான்னா பிள்ளைய இருந்தால் நம்மளை வச்சு பார்ப்பாங்களா? எப்படி மருமகள் பார்க்க? இப்போ நான் கேட்குறேன், அன்னைக்கு ஒரு யூடியூபர் வந்தவரா இங்கே? ஒரு வீடியோ எடுத்தவரா ஒரு தம்பி வந்து? 2 பேர் வந்து எடுத்தவங்க. என்ன சொன்னவங்க? அவங்க படமெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த இந்த பெண்ணு அவங்க வந்திருக்காங்க போல ஐயா. இந்தியாவில் வந்தவங்களா? வந்து என்ன கதைச்சவங்க? ஒன்றும் கதைக்கல. உங்களுக்கு என்ன சாப்பாடு? இந்த கிணத்தை கொண்டு போய் இங்கே பாருங்க. கிணத்துல இருந்து உங்கள் வீட்டில் தண்ணி எல்லாம் கொண்டாங்க. அப்போ சின்ன கதிரை நான் இருக்கிறேன், நீங்கள் கதிரையில் இருங்க. என்ன சொல்றேன்? கீழே இருந்தாதான் எனக்கு பத்தியம் படம். தீப்புல அவங்க ஒண்ணு வந்து 2 பேரும் அந்த கிணத்துல தண்ணி எல்லாம் சொல்லி படமெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்து தண்ணி எல்லாம் சொன்னாங்க. அந்த உங்க வீட்டுக்கிட்ட ஒரு மண் கிணறு இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் குடிக்கிறத எல்லாம் கேட்டுட்டு அந்த தண்ணியா குடிக்கிறேன்? நீங்க? இல்ல இல்ல, நாங்க அந்த வீட்டுல குளிக்கிறது இல்ல. இதுல உங்களுக்கு எத்தனை வயது? அவாக்கு எத்தனை வயது? எனக்கு 75 வயசு, இவளுக்கு 70 வயசு. அவாக்கு 70 வயது. உங்களை விட சின்ன புள்ள. எனக்கு 75. உங்களுக்கு 75 வயசு. எவ்வளவு காலம் நண்பர்கள்? நீங்க நண்பரா சொந்தக்காரரா? 2 பேரும் சொந்தம். என்ன முறை? கண்டியில இருந்து எல்லாம் நாங்க வந்ததுல இருந்து அடுத்தடுத்து இருக்கிறோம். எங்கட மனுஷன் உங்களோட மனுஷனுங்க அவரும் சரி இறந்துட்டார். ஒரு மகன் மாவீரர். ஒரு மகன் மாவீரர். அப்போ அந்த பொடியல் வந்து உங்களை வீடியோ எடுத்து போட்டவங்கள என்ன? அப்போ வீடியோ எடுத்து போட அந்த வீடியோவை நானும் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு யோசிச்சேன், அம்மாட இடம் வந்து நல்லா இருக்குது. அவங்க உதவி செய்யல, சும்மா வந்து பழப்பழம் எடுத்துட்டு போனாங்க. இல்லை சாமான் கொஞ்சம் கொண்டாந்து தரங்க, அதுவும் இல்லை. ஒரு 2 மணி நேரம் சென்றோடனே எல்லாம் படமெல்லாம் எடுத்து கதைக்க சொல்லி வீடுகளை பார்க்க 2 வீடையும் பார்த்துட்டு போனவங்களா? 2 வீடும் கவலையா. வீடு எங்க இருக்கு? இந்த பக்கத்துல. இதுல இருந்து முன்னுக்கு உங்களுக்கு வீட்டு திட்டம் தெரியலையோ? இது முதலாளி வீட்டுக்கானியா கொடுக்க மாட்டாங்க. தனி அங்க தவறுன்னு சொல்லி கொடுக்கல. உங்களுக்கு சொந்தமா இடம் இல்லை, சொந்தமா காணி இல்லை. இது முதலாளியில காணியில வந்து இருக்கிறீங்க. அப்ப நீங்க தனி சமையல் சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அரிசி இப்ப வேற காசு தேவைன்னு சொன்னா என்ன உங்களுக்கு பண உதவியல் வந்து கிடைக்கும்? வேலைக்கு போவோம், அந்த காசுகளை வச்சு சாப்பிடுவோம். என்ன வேலைக்கு போறீங்க? பில்லு கொடுங்க. இந்த காணிக்கு போறது. அந்த சூக்குமார் தான் எங்களுக்கு வேலை கொடுக்க. வேற முதலாளி வயசு போனாங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அவர் தான் வேலை கொடுப்பாரு. இறக்கத்தை பார்த்து ஒரு உதவிக்கும் இல்லைன்னு வேலை கொடுப்பாரு. நெல்லுகளை பிறகு அந்த உதவி பணத்தை எடுத்து வச்சு ஏதோ வாங்கி இன்னைக்கு உதவி பணம் எடுத்து அந்த இறச்சி வாங்கி அதை சாப்பிட்டு. உதவி பணம் அரசாங்கத்தால கொடுக்குற உதவி பணம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதை விட வேற உதவி இல்லை. நீங்க அப்படி வேலைகளுக்கு போனா அதுகள்ல இருந்து வர்ற அப்படி போகுது. கஷ்டம் நினைப்பேன். மனுஷன் செடிப்பட்டு செத்துட்டாரு.
அவாட மனுஷனும் மறந்துட்டா. அவாக்கு எத்தனை பிள்ளைகள்? இப்போ இவாக்கு நீங்க என்னதுக்கு இப்போ இவாக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறீங்களா? சம்பளத்துக்கு வேலை செய்து கொடுக்குறீங்களா இல்ல சும்மா வேலை செய்து? இல்லையா ஒவ்வொன்னா எனக்கு உதவி செய்ய போறா. 10 மணி அரிசி காய்ச்சிக்கிட்டு இருப்பான் தனியா கதை பார்த்தேல் இருந்தா கொஞ்சம் கவலையை என் கவலையை அதுக்கிட்ட சொல்லுவேன், அது கவலையை என்கிட்ட சொல்லுவேன். என்ன கவலை அப்படி உங்களுக்கு? கவலை இல்லாம இல்லை தம்பி, பார்க்குற பொடியும் தான் எனக்கு காணவே இல்லை. அவர் இருந்தா நீ வச்சு இன்னைக்கு அவங்க வீட்டில் வச்சு என்னை பார்ப்பாரு. இன்னைக்கு படுத்தா நித்திர வர அவ்வளோ வேதனை எங்களுக்கு. ஏன் என்ன அந்த பொடியனை இழந்துட்டேன்னு சொல்லி ஒரு மனவேதனை? ஒன்றும் முடிவில்லையே. அப்போ விசாரிச்சுட்டு விட்றோம், நாங்கள் விசாரிச்சுட்டு விட்றோன்னு தானே பிடிச்சாங்க. எங்க வச்சு பிடிச்சவங்க? இது சுண்டிக்குளம் சந்தி சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்க. சுண்டிக்குள்ள சந்தியில இப்போ இந்த பிரச்சனைக்கு தான் இந்த இடம் வந்து போகல. அவர் இயக்கத்தில் உள்ளவர். இப்போ நான் கேட்குறேன், நாங்கள் இப்போ யுத்தம் நடந்தது, யுத்தம் முடிஞ்சது, யுத்தம் முடிஞ்சு நாங்கள் எல்லாம் முகாமுக்கு போய் இங்கே வந்தாங்கல்லோ. ஐயா அப்போ இல்லைப்ப யுத்தம் நடக்க நாங்கள் தான் தேராவில் அங்கங்கே ஓடிக்கிட்டு தெரிகிறோமே. யுத்தம் நடக்கைக்குள்ள அவர் இயக்கத்துக்கு போனவர், இயக்கத்துக்கு தானே போனவர், இயக்கத்துக்கு போனவரை காணையில கடைசி மட்டும் ஒரு மகன். அடுத்தவர் பொத்துக்குண்டுல செத்துட்டார். உங்களுக்கு அவர் கேட்க தெரியும். அப்ப 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளுமே இப்ப இல்லாத ஒரு நிலப்பாட்டுல நீங்க இருக்கிறீங்க. அம்மாட நிலப்பாடு அப்படி உண்மையிலேயே ஒரு கஷ்டமான நிலப்பாட்டுல வந்து இருக்கணும். தனியா எப்படி வாழ்ற உறவுகள் இருக்கணும். அப்ப அந்த அக்கா பக்கத்துல உள்ள அக்கா சொல்லிக்குள்ள இவாவும் 2 பிள்ளைகளும் வந்து இருந்திருக்கணும். தனி அங்கத்தை 2 கொடுக்கலன்னு சொன்னீங்களா? வீட்டு திட்டம் அந்த 3 பேருக்கு மேல இருக்கணும். ரைட் 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 ரைட். ஏன் அது வீட்டு திட்டம் கொடுக்கலன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அங்கத்தவர் பார்த்து வீடு கொடுத்தது. இப்ப 3 பேருக்கு மேல இருக்கணும், அவைகளுக்கு வீட்டு திட்டம், குடும்பத்துல இத்தனை பேர் இருந்தா வீட்டு திட்டம்னு சொல்லிட்டு அப்ப அம்மா எல்லாத்துலயுமே தட்டுப்பட்டு போயிட்டோம். என்ன நீங்க தனியால உங்களுக்கு தேவையில்லைண்டு. அப்ப உங்களுக்கு வேற எந்த வசதியும் செய்தரே இல்லையா? அம்மாட பிரச்சனை அப்படி போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை உண்மையிலேயே. அப்ப நானும் அந்த வீடியோல தானே உங்களை வந்து பார்த்தேன். அந்த படியன் வந்து எடுத்து போட்டது 2 பேர் 2 பேர் எடுத்து போட்ட வீடியோ. அவே வந்து ஒன்றும் எங்களுக்கு செய்யலையா, இதை கொடுத்தா கொடுத்து ஒன்றும் செய்யலை. வாரண்டு போனாங்க, அப்புறம் ஆக்களே காணையில்லை. எதிர்பார்த்த நீங்களா? எவ்வளவு நாளுக்கு முதல்ல வந்தவங்க? இப்போ வந்து ஒரு 4-5 மாதம் இருக்கும். 4-5 மாதம் இருக்கும். நாங்கள் புல்லு கொடுக்க போகல. அப்போ எல்லாம் வீட்டில் தான் இருந்தோம். வீட்டில் தான் இருந்தீங்க? 2 பேரும் வீட்டில் தான் இருந்தீங்க. அப்போ வேற யாரும் உங்களுக்கு உதவியல்னு சொல்லி ஒன்றும் செய்யறே இல்லையா? இல்லை இல்லை, ஒன்றும் செய்யறே இல்லை. என்ன ஆரிஷ் என்ன செய்வோம்? எங்க போறது? ஐஸ்கிரீமா குடிச்சு ஆள் வந்து எல்லாம் இருக்கு. அப்ப அக்கா ஒரு பேச்சு துணைக்காக உங்கள்ட்ட வந்திருக்கிறா. அங்க இருந்து வந்தா கொஞ்சம் கதிர அடிக்கணும் வந்து அவ எனக்கு தேய்ச்சி கொடுப்போம்னு நான் முள்ள தடியில அடிச்சுதான் காய போட்டேன். என்ன செய்யறது? இந்த நெல்லு வைக்கல வெட்டி எடுத்துட்டு வரதுல நேற்று சொன்னவா அடிச்சு தரேம்மா அத்தை அப்படின்னா அவளை பார்த்துக்கிட்டு நான் அடிச்சு காய போட்டு தான் தூத்துனேன். இப்ப இது எவ்வளவு நெல் இப்ப அடிச்சு வச்சிருப்பீங்க நீங்க மொத்தமா? ஒரு 1.5 பேக்கு. 1.5 பேக் நெல் ஒவ்வொரு போகத்திலையும் அப்படி ஆரங்காங்க வெட்டையில போனா கொஞ்சம் நெல் கொடுப்பாங்க. முதலாளி மாதிரி இறக்கப்பட்டு கொடுப்பாங்க. அதுதான் கொடுத்தேன் இல்லையா, அது வெறும் இந்த நெல் பழம், நெல் பழம் முதலாளி மாதிரி இறக்கப்பட்டு சந்தோஷமா அந்த வயல் வெட்டு நடந்து ஒன்று கேட்க அந்த இடத்துல போயினா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி தருவீனா? அது எனக்கு போவேலாம போச்சு. எனக்கு நான் போய் எனக்கு கொடுப்பேன். போனா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா கொடுக்க கூடாது. எனக்கு இந்த நாரி இல்ல ஒரு சின்ன பிரச்சனையா. என்ன நடந்தது? இப்படி நின்று நடக்காது. கொஞ்சம் தூரம் நடந்தா மூச்சு எடுக்கல. இந்த பாருங்க இந்த முதுகு இங்க வந்துட்டு டாக்டர் சொல்றாரு எலும்பு வந்து ஒரு சின்ன சண்டையில கடிக்கப்பேன். அப்ப பிடிச்சி தள்ளினாரு. இந்த இதுல பிடிச்சி வச்சையா இப்படி கொஞ்சம் தூரம் நடக்க மாட்டேன். நடக்க கஷ்டமா இருக்குது. நிமிந்து நடக்க அப்ப அம்மாக்களை வந்து உண்மையிலேயே அழகான ஒரு வாழ்க்கை. ஆனால் தனிமையில இருக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் ஒருத்தர் ஆனா அப்படி இருந்தும் ஒருத்தர் துணையா இருக்கிறீங்க. என்ன இதுவும் ஒரு அமைதியும் வந்தமா ஒரு ஆனந்தமானது. இப்ப ஆக்களோட சேர்ந்து இருக்க அவர் ஒரு கதையை சொல்லுவார், இவர் ஒரு கதையை சொல்லுவார். அது மனதுக்கு சஞ்சலங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அமைதியில உங்களோட உலகத்துல அமைதியில யாரும் கல்லறியலாது. சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கிறையா வருத்தம் பார்க்க ஆக்கள் இல்லையே, அப்படி ஒரு நிலைமை யோசிக்கிறதா இருக்கு. பொம்பளை பிள்ளை இருந்து அப்படியே பாப்பா ஒரு துணிமணியை துவைப்பா, ஒரு ரசம் வச்சு கொடுப்பா, ஒரு தேத்தனி ஊற்றி கொடுப்பா,
இவ இருந்து அங்கே வந்து கொஞ்சம் அடுப்பை மூட்டுன்னு சொல்லலாம், வெள்ளாட்டி நான் இருந்துட்டு இருக்க வேண்டியதுதான். எனக்கு வருத்தம் தான் தம்பி. கிளினிக்கு போகும் 3ஆம் மாதம் 3ஆம் தேதி என்ன வருத்தம் இருக்கு? ப்ரெஷர், லோ ப்ரெஷர் எல்லாம். ப்ரெஷர் இருக்குது, லோ ப்ரெஷர் இருக்குது. ஆனா கிளினிக் காப்பி போட்டு குளிசையல் பாவிக்கிறீங்களா? இல்லையே, பாவிக்கிறது. குளிசை பாவிக்கிறாங்க. நீங்க? நான் பாவிக்கலையா, எனக்கு தாங்கல. நீங்க பாவிக்கல. வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எங்க அந்த மனையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லி. அது போலதான் நான் உங்களை வந்து பாக்குறேன். வைரம் பாஞ்சிச்சிங்க. இனி அந்த என்னென்ன சொல்றது, பூமியில அவளத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்து அந்த சூரிய ஒளி அவளத்துக்கு உடம்புல பட்டிப்ப இப்படி எல்லாருமே இந்த ஸ்டேஜுக்கு வந்து வரையலாம். இப்போ இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து ஒரு குறுகிய காலத்துல ஒரு 50-55 வயதுலயே அந்த வருத்தம் இந்த வருத்தம் போய் இறந்து போயிடுறாங்க. உங்களுக்கு 75 வயது வரையும் இப்படி ஆரோக்கியமா நீங்க இப்படி சாப்பாடு அடிச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த தன்மை இருக்கிறதே நீங்க ஒரு பெரிய செல்வந்தர். கோடிக்கணக்கில் பணத்தோட இருக்கிறாங்க, எளிமை நடக்க முடியாது. இன்னும் 2 பேர்ட்ட உதவி டொய்லெட்டுக்கு போறேன் நானே, இருக்கிறேன் நானே, இது செய்யறேன் நானே. அப்ப அவை ஒரு குறுகிய வயதுல 50, 55, 60 வயதுல அப்படி ஒரு நிலப்பாட்டுல இருக்கிறோம். அப்ப அவையலோட ஒப்படைக்க அவை எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் அவையலோட ஒப்படைக்குள்ள உங்களோட வேலையை நீங்க செய்து அன்றாடம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எழும்பி போகக்கூடிய அளவுக்கு தைரியத்தை கடவுள் தந்து உங்களை வச்சிருக்கு. இப்ப நீங்க இப்ப சும்மாவே இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருமே எடுத்து தர்றதுக்கு, பொருள் எடுத்து தர்றதுக்கு உங்களை பார்க்கவும் ஆள் இருக்கான ஒரு வருத்தத்துல இருக்கிறது. நீங்க பணக்காரரா? இல்ல நீங்க எழுப்பி நடந்து உங்களோட வேலையை நீங்க செய்யக்கூடிய மாதிரிக்கு இருந்தா நீங்க பணக்காரரா? யார் பணக்காரர்? யார் வசதியானவன், ஆரோக்கியமானவனாரு? நீங்க தான். அப்ப கடைசி மட்டுமே ஒரு மனுஷன் வாழைக்குள்ள தண்ட கடமையில தான் செய்யக்கூடிய அளவுக்கு தைரியம் அவனோட உடம்புல இருந்து அவனோட ஒரு செல்வந்தன் வேற யாரும் இல்லை. கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய செல்வத்தை தந்திருக்கிறான். அதை நீங்க கண்டுகொள்றீங்களே, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லி அந்த சைட்டை பாக்குறீங்களே. நம்மள ஒரு பிள்ளை பார்க்க இல்லையே, நமக்கு இது இல்லையேன்னு சொல்லி நான் வந்து உங்களை கண்டு பொறாமப்படுறது என்னன்னா, நம்ம இந்த வயதுலையும் எல்லாம் பொறுக்கி இப்படி செய்து மனசு சமைச்சு சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு தைரியம் அப்போ அது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு கொடை. இனி வர்ற காலத்துல யாருக்கும் கிடைக்காது. அப்ப என்ன சாப்பிடுவீங்க அந்த காலத்துல? அந்த காலத்துல அம்மா அப்பா இருக்க வீட்டுல முட்டை இது சாமத்தியப்பட்ட முட்டை கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடுகள். அது முட்டை அந்த இதுல தாப்பா இன்னைக்கு இருக்கிறோம், நாங்க அந்த ஊக்கத்துல தான் இருக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன சாப்பிட்ட நீங்கன்னு கேக்குறேன். இப்ப அது கீழ வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடுவீங்களா இல்ல மச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடுவீங்க? சாப்பிடுறது கூடுதலா எதை எடுத்துக்கொள்ளுவீங்க? வயல் வேலை செஞ்சா கடையிலுக்கு அங்கே நாருக்கிட்டையும் கொடுத்து சாமான் வாங்கிட்டு மரக்கறிகள். இப்போ மரக்கறிகளை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு இந்த வீட்டில் தண்ணி இறச்சி வாங்கிட்டு வந்தேன். ஒரு 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். காரம் தானே அது நாளைக்கும் கிடக்கும் கறி. நாளைக்கும் கிடக்கும். வேலைக்கு போனா எங்களுக்கு வர சம்பளத்துக்கு நாங்க பெருமையா சாப்பிடணும்ட்டா ஏழாது. கீரை, பனங்கீரை, பொன்னாங்கண்ணி அதுகளை பிடுங்கி சோறை காய்ச்சி சாப்பிட்றது. இல்லாட்டி அப்படி இல்லாட்டி ஒரு சம்பளம் யாரு கேட்க போறா? அங்கே கறி வச்சா கொடுப்பாங்க, கமத்துல சமைப்பாங்க தானே ஆக்களுக்கு. அதில் கொஞ்சம் கறி கொடுப்பாங்க அங்கே வச்சு. அப்படி ஏதோ ஆரோக்கியமா சந்தோஷமா ஏதோ ஒன்று கிடைக்குது அன்றாடம். அதுல தானே சந்தோஷம். பசி இல்லாம சாப்பிட்டுக்கிறோம். பசி இல்லாம உண்மையிலேயே இந்த விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பார்க்குற ஆக்களுக்கு வந்து அது வந்து மூலம் இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம்னு சொன்னா 1 கிலோ அரிசியை யார் தந்தாலும் சந்தோஷம், மனது ஒரு கொஞ்சம் கத்தரிக்காய் தந்தாலும் சந்தோஷம். அப்ப ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கிற மனுஷன் ஒரு நாளைக்கு பல தடவை சந்தோஷம் அடைகிறான். பணத்தோட இருக்கிற மனுஷன் மன அழுத்தத்திலே இருக்கும். அவனுக்கு ஒரு பெரிய தொகை பணம் கிடைச்சா மட்டும்தான் சந்தோஷம். இல்லாட்டி இந்த அரிசி கிடைச்சாலோ இது கிடைச்சாலோ சந்தோஷம் கிடையாது. அப்ப இதுல வந்து விஷயம் வந்து ஒவ்வொரு சின்ன சந்தோஷம் பண்றது எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்றதுதான் விஷயம். இந்த நெல்லை பிறக்கணும் இந்த பில்லு பிடுங்க போகிறேன். அந்த நெல் இருந்தால் ஒரு 10 கிலோ நெல்லை குத்தியாந்தா 2 மரக்கறியை வாங்கி இப்போ வேலை இல்லை, அரிசி வாங்க காசு வேணும் தானே. இப்போ இந்த நெல்லை குத்துனா அந்த நெல் குத்தி அதுக்கு வந்து அந்த பொடியை கொடுத்து கொஞ்சம் குத்தியாந்து வச்சுருக்கேன். அதை வச்சு சாப்பிடலாம். நெல் இருக்குது. அப்புறம் கதையை தேவைன்னா அரிசியை கொஞ்சம் அரிசியை விற்று போட்டு எங்கே விற்பீங்க? அரிசி விற்க மாட்டேங்க. அரிசி விற்கிறது இல்லை. இந்த உதவி பணம் கொடுக்குறாங்க தானே. இப்போ அதுக்கு கறி பாட்டுக்கு வாங்கி வந்தேன்னா காணும் செத்தெல்லாம் வாங்கி கொஞ்சம் தூள் அரைச்சி வச்சுக்கிறது. அதான் நான் வந்துட்டு முதல்ல அதுல வந்துட்டு போனா பாத்தீங்களா, யார் ஆக்கள் வந்துட்டு போறாங்கன்னு சொல்லிச்சீங்களா? கவனிக்கல. போய் நீங்க அங்க நிக்கவும் யாரு, நாங்க ரோட்ல போறோம், யாரோ வர்றாங்க போறாங்கன்ட்டு. அப்ப நாங்க இதுல இறங்கி வரைக்கும் என்ன யோசிச்சீங்க? போச்சிங்க நம்ம வீட்டுக்கு தான் வராங்க நினைச்சு. நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. அம்மாட உண்மையிலேயே
ஒரு அழகான வாழ்க்கை. அளவான வாழ்க்கையா ஒரு வயிற்றட்டமா ஒரு படுத்து எலும்பையில் ஒரு அதுதான் ஒரு கவலை. கவலை வேற எனக்கு. அவரும் காணாம போனமாக இருந்தால் வச்சு என்னை பார்ப்பார், கடைசி மட்டும் பார்ப்பார். அவர் ஆளு படிவான ஆம்பளைய வச்சு பார்ப்பார். அவர் இருக்கல எனக்கு 2 பிள்ளைகளையும் நீங்க வளர்த்துட்டீங்க. அந்த 2 பிள்ளைகளும் போர் முடிவுல பிள்ளைகள் இல்லாம தனியா தான் வந்த நீங்க. கடைசியா யாரோட உள்ளுக்கு போனீங்க அங்க? நான் இந்த மூத்த மருமக அது கொத்து மூத்த ரெக்பானாவில் வைக்கணும். உங்களோட மகன்ட மனசியோ? மகனுக்கு மகன் திருமணம் செய்திருந்தேன். பிள்ளைகள் இருக்காங்க? 3 பொடியனுங்க இருக்காங்க. 3 பொடியல் வந்து பாக்குறேன் இல்லையா? அவங்க மனசு பிள்ளை இருந்தா தானே தம்பி பார்ப்பாங்க. பிள்ளை இல்லாட்டி நம்மள வந்து என்னன்னு சட்டம் பண்ணுவாங்க, கண்டு கொள்றாங்க. இல்ல கஷ்டம். அவங்க ரெக்பானாவில் இருக்கணும். ரெட்பானாவில் இருக்கணும். விளங்குது எனக்கு. இப்போ அந்த நேரம் அவையில அதுக்கப்புறம் அவையில தொடர்புகள் இருக்காது, அதோட சரி முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் கடைசி இறுதி யுத்தத்தில் தான் கடைசி வரைக்கும் போய் போனீங்களா? இல்லை சேராவில் அங்கே அப்படியே போயிட்டு ராணுவ கட்டுப்பாடுகளுக்கு போயாச்சுயா. அந்த ஆக்களோட ஓடி போனது தான். ஆக்களோட ஓடி போனது. அம்மாவோட வாழ்க்கையில் வந்து நிறைய துன்ப துயரங்கள் இருக்குது. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பெரிய உதவியல்னு சொல்லி யார்கிட்டையும் வந்து உதவியல் கிடைச்சிருக்கு? அப்படி உதவி ஒன்று தேவைன்னு சொன்னால் அது என்ன மாதிரி உதவியாக இருந்தால் உங்களுக்கு அது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பதிவை யாரும் பார்த்து இந்த பார்க்குறாக்கள் இப்போ இந்த பதிவு செய்கிறேன் தானே, இந்த வீடியோ இப்போ உங்களோட கதைச்சி பதிவு செய்கிறேன் தானே, இதை வந்து இப்போ சாதாரணமாக ஃபோன் வச்சு கொண்டுக்குறாங்க பொடியல். அதில் தட்ட உங்களோட வீடியோவும் பாரு, நீங்கள் காய்க்கிற வீடியோ அப்படி தான் உங்களோட வீடியோவை நான் வந்து பார்த்தேன். நான் முதல் அவள் பார்க்க அப்போ அந்த இப்படி வீடியோ வரைக்குள்ள இப்போ பார்த்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த வந்து இப்போ பார்த்துட்டு கேட்பாங்க, ரைட் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரியே சரி அப்படி உதவின்னு சரினா இந்த மாதிரி உதவி இருந்தால் ஓகேயா இருக்கு. இப்போ எல்லாரும் பெரிய லெவலில் செய்ய மாட்டாங்க. ஒரு இதுக்கு வந்து பார்ப்பாங்க, ரைட் ஏதாவது மனசுக்கு ஏதாவது உதவி செய்வோம் சொல்லி அப்படி செய்கிறேன்னா என்ன உதவி உங்களுக்கு செய்தா ஓகேயா இருக்கு? சாப்பாடு அதுதான். சாப்பாட்டுக்கு தான் மழை வந்து இருக்கல அது ஒழுங்கு வந்த பாருங்க. அது பிடிக்கு பின்னி மேலே போட்டு கிடக்கு. தரப்பால தான் அடிச்சு வச்சுக்கோங்க. சுற்றி தரப்பால் தண்ணிக்கு எங்களுக்கு கஷ்டம். ஏன்னா ஒரு அந்த ஒரு பொடியை வந்து பார்த்துட்டு சொன்னா ஒரு குழாவை அடிச்சு தரேன் அப்படின்னு அவங்க அந்த பொடியும் பாருங்க. என்ன குழாயை அடிச்சு தர்றேன்னு என்ன செய்யறானே, இது உங்களுக்கு சொந்தமான வீடு இல்லை தானே அம்மா? வேற குழாய் கிணறு அடிச்சுட்டு இருந்தா அது ஒரு மற்ற வேலை திட்டம். இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு காணி இருக்குது, உங்களுக்கு பின்னால் ஒரு பிள்ளைகளோ மகளாக்களோ இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு குழாய் கிணறு அடிச்சுட்டு அதுதானே இப்போ காணி கொடுக்க மாட்டேங்க. நாங்க கடைசியில எங்களுக்கு குழாய் பைப் ஒன்றும் வேணாம். எங்களுக்கு அண்டண்டு இன்றைக்கு சாப்பிட்றோமா நாளைக்கு எங்க போய் தண்ணி அல்ற நீங்க? நாங்கள் அந்த மின்னுக்கு ஒரு கல்வீடு இருக்கு, அதில் தான் இந்த உங்க வீட்டில் போய் இந்த மண் கிணத்துல குளிக்கிறது இந்த உங்க வீட்டுக்கிட்ட இருக்கு. அவர் என்னை தண்ணி எல்லாம் சொல்லி படமெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க. எப்படி அள்ளி வாளியில் எப்படி அள்ளி கொண்டு வந்து இந்த தண்ணியவா குளிக்கிறீங்கன்னு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு போனாங்க. போயிட்டு ஒரு 2 மூணா சென்று வாரமா ஒரு உதவி செஞ்சால் செய்கிறோம்னு உண்டு. அவங்க வர இல்லை. அவங்க 2 பொடியல் வந்தாங்க. 2 பொடியல். அந்த 2 பொடியல் வந்து எடுத்து போட்டுருக்குறாங்க. ஒரு வீடியோ உண்டு. அந்த வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோவை நான் சொன்ன மாதிரி எல்லாரும் தட்டி இப்படி பார்த்து கொண்டு போவாங்க. அப்போ பார்த்து கொண்டு போய்க்குள்ள சுவிஸில் இருக்கிற ஒரு அக்கா வந்து பார்த்துருக்குறான். அப்போ பார்த்துட்டு அவாட அம்மாட பிறந்த தினம் இன்றைக்கு நாளைக்கு 12ஆம் தேதி. அவாக்கு 82 வயது. உங்களுக்கு எத்தனை வயது சொன்னீங்க? 75 வயது. அப்போ உங்களை விட அவாக்கு ஒரு 7 வயது கூட. 70 வயது உங்களுக்கு. அப்போ சட்குணம் பொற்கொடி. சட்குணம் பொற்கொடி. அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? ரக்குணம் பொற்கொடி. என்ன பேர்? ரக்குணம் பொற்கொடி. சட்குணம் பொற்கொடி. சட்குணம் பொற்கொடின்னு சொல்லக்கூடிய அம்மாட அந்த பிறந்த தினத்துல அந்த சுவிஸ்ல இருந்து அந்த பொடியன் போட்ட வீடியோவை இங்க இருந்து எடுத்து போட்ட வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை எனக்கு அனுப்பினான். கொஞ்சம் பாருங்க, இப்படி ஒரு அம்மாக்கள் நான் தர்மபுரத்தில் இருக்கிறேன். அப்போ அம்மாக்கள் இப்படி இந்த இடத்துல இருக்கணுமா, ஒருக்கா போய் பாருங்கன்னு சொல்லி. அப்போ அதான் வந்து பார்க்க உண்மையாகவே இந்த இடத்துல அம்மாக்கள் இருக்கணுமா, என்ன நிலப்பாட்டில் இருக்கணும்னு பார்ப்போம்னு பார்க்க ஒரு அம்மா நெல் காய வச்சு கொண்டு இருக்கிறா. அப்போ அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ஓகே, தகவல் உண்மையானது. அப்போ சட்குணம் பொற்கொடி என்று சொல்லக்கூடிய அம்மாவோட பிறந்த தினம் 82வது பிறந்த தினம் திண்ணைவேலி யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கிறாவா. அவள் திண்ணைவேலி யாழ்ப்பாணம். அப்போ மகள் சர்மிளா சந்திரகுமார் சுவிஸில் இருந்து சர்மிளா சந்திரகுமார்னு சொல்லக்கூடியவா சொல்லியிருந்தா 2 பேருக்கும் 30,000 ரூபா பணம் வந்து கொடுங்க அம்மாவோட பிறந்த தினத்தில் 12/2/2025
அம்மாவோட பிறந்த தினம். அப்போ இந்த பிறந்த தினத்தில் அவையில சந்தோஷப்படுத்துகிற விதமாக 30,000 ரூபா பணம் வந்து கொடுங்கன்னு சொல்லி. அப்போ நான் யோசிக்கிறேன் கொடுக்கலாமா விடலாமா இந்த அம்மாக்களுக்கு. நீங்கள் என்ன என்னமோ கடவுள் தம்பி இரக்கம் இருந்தா அம்மா அத்தா மேல ஏதோ இப்படித்தான் நாங்கள் பொய்ய சொல்லி என்னத்துக்கு ஜாஸ்தி நாங்கள் என் புள்ள நீங்களும் எங்கள் மகன் மாதிரி காணாம போனவர் உங்கள் மாதிரி தான் வளர்த்தி ஆளுந்தா கேள்வி எனக்கெல்லாம் சொன்னா இவ அதுவா எனக்கு மனசை இறுக்கி பிடிச்சிக்குவேன். அதை கவலையை விட்டா தம்பி எலும்பி நடக்க கூட இல்லாம போயிடும். நடக்க கூட எல்லாம் போயிட்டு இப்பயுமே எனக்கு இப்போ பாருங்க இப்போ நான் என்ன தாங்க மாட்டா நான் தாங்கி என்ன செய்யறது அப்படி என்று தாங்கி கொள்ளுவேன். நீங்க கொஞ்சம் மனம் வலிமையானால் இவா கொஞ்சம் விலகினாளா அப்படியா இல்ல இவா ஸ்ட்ராங்கானாலா நீங்க ஸ்ட்ராங்கானாலா? இவா ஸ்ட்ராங்கான ஆள்தான். எனக்கு நினைச்சா தாங்க மாட்டேன் தாங்க மாட்டீங்க தாங்க மாட்டேன் நெஞ்செல்லாம் கடவுள் உங்களுக்கு கண்ணை திறந்திருக்கிறானா இல்லையா? கண்ணு திறந்துருக்கான் இப்போ கண்ணு திறந்துருக்காரு கடவுள். காட்டு அந்த விரத்தை நினைச்சா காட்டு அடப்பு மாதிரி வந்துருக்கேன். எது ஒரு அவசர கதை கதைக்க கூடாது என்கிட்ட கதைச்சா இந்த நெஞ்செல்லாம் படப்படப்படன்னு வரும். இப்போ எப்படி இருக்குது? படப்படன்னு இருக்குதா? இப்போ நார்மலா இருக்குதா? ஃபுல்லாக மாதிரி வந்துருக்காரு. இப்போ எப்படி இருக்குது? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்னண்டா நாங்க அலைஞ்சு திரும்பி என்ன பேர் உங்களோட பேர் என்ன? நாகம்மா. எப்படி வேதத்துக்கு போறான்றதுதான் இந்த கேள்வி. ஐயா எனக்கு வருத்தம். அதம்மா சும்மா இப்ப நீங்க எங்க அங்க போனாலும் சரி இங்க போனாலும் சரி இறைவன் என்றது உண்டு, கடவுள் என்றது உண்டு. இப்ப இந்த கடவுள் என்றத நான் வந்து சிவன் என்று கூப்பிடுறேன், இன்னொரு ஆள் வந்து இயேசுநாதர் என்று கூப்பிடுறார், இன்னொரு ஆள் வந்து புத்தர் என்று கூப்பிடுறார். ஆனால் இறைவன் என்றது உண்டு. இப்போ உங்களோட நாகம்மாண்டு உங்களுக்கு அழகான பேர் வச்சிருக்கிற நீங்க தான் போனது பார்த்தாம இவாவையும் கதை சொல்லி கூட்டி கொண்டு போயிருக்கிறீங்களே. கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு. சரி சரி, உங்க நிம்மதி கிடைக்குதா? நிம்மதி எதுவும் பசி இல்லாம எங்களோட நெஞ்சுக்கு கொஞ்சம் சரி அந்த நேரம் அப்படி கிடைச்சா சரியம்மா சந்தோஷம். ஒரு உதவி கிடைக்கும். எங்களாம் தெரியாம ஆட்டோ எடுத்துதான் எனக்கு பாருங்க இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எண்ணி சொல்லுங்க பாப்போம் இவ்வளவு காசு உங்களோட கைக்கு வந்து வந்திருக்கு. எவ்வளவு இருக்கு? 30,000 ரூபாய் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 10 10 10 30,000 ரூபா. 30,000 ரூபா பணம். அப்போ சட்குணம் பொற்கொடி, சட்குணம் பொற்கொடி என்று சொல்லக்கூடியவாட 82வது பிறந்த தினத்தில் மகள் வந்து உங்களோட அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த அம்மா மாதிரி அம்மாக்கள் மாதிரி இருக்கிற இந்த அம்மாவை எந்த அம்மாவோட பிறந்த தினத்தில் சந்தோஷப்படுத்தணும், அவைய மனங்குளிரணும், அவே வாழ்த்தணும். எந்த அம்மா இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும். இப்போ இந்த அம்மாவோட பிறந்த தினத்தில் இதை செய்யணும்னு சொல்லி அவன் மனசில் நினைச்சிட்டு அந்த வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பி இதை கொண்டே கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறான். அப்ப என்ன செய்வோம்? அந்த அம்மாவை வாழ்த்தி விடுவோமா, மகளை வாழ்த்துவோமா, யாரை வாழ்த்துவோம்? ரெண்டு பேரையும் வாழ்த்தணும். ரெண்டு பேரையும் வாழ்த்தணும். ரைட், வாழ்த்துங்க பாப்போம். நீங்க வாழ்த்துங்க. அம்மா பேர் என்னையா? அம்மாட பேர் வந்து பொற்கொடி. சட்குணம் தகப்பண்ட பேர் பொற்கொடி, தாயிட பேர், பிள்ளையோட பேர் சர்மிளா. இப்ப பொற்கொடிக்கு தான் பிறந்த தினம். அவருக்கு 82 வயசு. உங்களை விட பெரிய ஒரு ஆள். 82 வயது பொற்கொடி. நாளைக்கு தான், இன்றைக்கு 11ஆம் தேதி 12/2/2025 நாளைய தினம் பிறந்த தினம். அப்போ முன்கூட்டி ஒரு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவிச்சு விடுவோம். எங்க பார்ப்போம் அழகான ஒரு வாழ்த்தை ஒன்று, மனம் குளிர்ந்த ஒரு வாழ்த்தை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொற்கொடியா? பொற்கொடி மகளுக்கு. ஓ, மகளுக்கு வந்து சர்மிளா. சரிங்களா, பிறந்த நாள் சர்மிளாவுக்கு சந்தோஷமா எங்களுக்கு மனம் பிறந்த நாள் கொடி. பொற்கொடிக்கும் பொற்கொடி என்று சொல்லக்கூடிய அம்மாவுக்கு இந்த 2 அம்மாக்களும் மனம் நிறைந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம். சந்தோஷமாம்மா? சந்தோஷம். அப்ப இதை வச்சு நீங்க உங்களோட செலவுகளை வந்து பாருங்க. இந்த வீடியோ பதிவை நான் வந்து போடுவேன். இதை பார்த்து யாராவது உங்களை சந்தோஷப்படுத்தணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். இந்த வீட்டு பிரச்சனை வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வீடை வந்து பார்த்தீங்கன்னா தரப்பாலால் இந்த உரபேக்கை வச்சு பயன்படுத்தி கட்டி இருக்கிறேன். இது ஒரு கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இது திரும்ப மாற்றி அடிக்க வேண்டியது வரும். அந்த இது
அப்போ இந்த வீடுல தான் இருக்கிறதாக வந்து அவாக்கு 75 வயது இவாக்கு 70 வயதுன்னு சொல்லியிருந்தா அவாவும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கணும். அப்போ யாராவது உறவுகள் இப்படி தனியாக இருக்கிற யார்கிட்ட உதவியும் இல்லாமல் இருக்கிற உறவுகளுக்கு கட்டாயம் உதவி தேவையானது ஒரு உதவி உண்டு. இப்போ நானும் வந்து இந்த உதவியை வந்து வழங்கினதில் பெரிய சந்தோஷம் அடைகிறேன். என்னென்னு சொன்னால் அம்மாக்கள் வந்து தேவையுடைய ஆக்கள் தங்களாக வந்து இப்போ சில பேருக்கு சில சப்போர்ட் இருக்கும். அந்த தனிமையிலேயே வாழ்ந்து அப்படியே வந்து போய் கொண்டிருக்கிறேன். இப்போ அவாக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதில் சற்குணம் பொற்கொடிக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேனம்மா. நீங்கள் பல 100 ஆண்டுகளுக்கு வந்து வாழணும். உங்களோட மகள் வந்து இன்னும் பல உறவுகளுக்கு இப்படி இருக்கிற உறவுகளுக்கு வந்து உதவியை வந்து வழங்கணும். இறைவன் வந்து எங்கு அப்படின்னு சொன்னால் வெளியில ஒரு மனிதர் உள்ளத்திலையும் ஒரு மனித உள்ளம் வந்து குளிர்ந்துதண்டா அது வந்து சந்தோஷப்பட்டு குளிர்ந்துதண்டா அங்கே இறைவன் ஆனந்தம் அடைவான். பேர பிள்ளை மாதிரி எங்களுக்கு வந்து இன்னைக்கு உதவி செஞ்சிருக்கு. இன்றைக்கு வந்து உதவி செய்திருக்கு. எதிர்பார்க்கல நீங்க? நாங்கள் எதிர்பார்க்கல சாமி. எங்களுக்கு என்னமோ எதிர்பார்க்கல சாமி. அப்போ என்ன செய்கிற ஐடியா? இப்போ என்னத்துக்கு இதை பயன்படுத்துவீங்க? வீட்டுக்கு சாமான் வாங்கி சாப்பிடுங்க. சத்தான சாப்பாடுகளை வந்து பண்ணி சாப்பிடுங்க. அதை இதை தேவையில்லாத உயிர் பாலைக்குள்ள நம்ம உயிர் பாலைக்கு ஆரோக்கியமாக வந்து வாழணும். இப்போ அதுக்கு உணவு முக்கியமானது. அதில் நல்ல சத்தான மாட்டின் மைட் அந்த இதை விற்கிது தானே சத்தானதை சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துடணும். வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே பொன்னானது. இன்றைய நாள் வந்து பொன்னானது. அப்போ அந்த நாளை ரசித்து வாழணும். இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ நல்ல சுவையான சாப்பாடுகள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைங்க. எல்லாருமே இறந்து தான் போகிறது. நானும் இறக்கத்தான் போகிறோம், நீங்களும் இறக்கத்தான். நானும் நீங்களும் பேசிக்கொண்டு இருக்கிற இடத்துல இப்போ 100 ஆண்டுகளுக்கு முதல் வேறு யாக்கள் வந்து பேசிக்கொண்டு இருந்த இடம் அவங்க இல்லை. அதுபோல் நாங்களும் போயிடுவோம். இப்போ இருக்கிற நேரம் நல்லா சாப்பிடணும். மற்ற அதை செய்யணும், இதை செய்யணும், சொத்துக்கள் செய்யணும். அதெல்லாம் தேவையில்லாத சாமி. சரியா? சந்தோஷம். அம்மாவுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேன். வாரனே நம்ம. சந்தோஷம். நன்றி அம்மா. அந்த சர்மிளான்னு சொல்லக்கூடிய அக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து சரியான ஆக்களை வந்து தெரிவு செய்திருக்கிறாங்க. நீங்க ஒரு புள்ள மாதிரி எங்களுக்கு சாமி கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. நாங்க இருந்தே பார்க்க இல்லை உங்களை. பாப்பா இந்த வீடியோவில் உங்களை வந்து பாப்பா அவள் சந்தோஷப்படுவா. தன்னுடைய தாயார பிறந்த தினத்தில் சரியான ஒரு தெரிவு. அவள் அந்த வீடியோவை பார்த்து இந்த அம்மாக்களுக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லி என்ன தொடர்பு கொண்டு அது ஒரு சாதாரண வேலை இல்லை. அப்புறம் இந்த ஃபோன் நம்பர் எடுத்து எனக்கு என்னுடைய டக்குன்னு அடித்து ஆன்சர் பண்ணிட மாட்டோம். அப்போ ஏதோ ஒன்று தொடர்பு கொண்டு இதை சரியாக ஒழுங்குபடுத்தி தன் அம்மாவோட பிறந்த தினத்தில் கொடுக்கணும்ன்ற ஆர்வம் எடுத்து செய்த அந்த சர்மிளா சந்திரகுமார் சொல்லக்கூடிய அக்காவுக்கு வந்து நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அம்மாவுக்கு மீண்டும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக் கொள்றேன். சரி அம்மா, சந்தோஷம். இருங்க, நான் வந்து இனி இப்படி எனக்கு நான் இப்படி சின்ன உதவியலாளர்களுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்கிறது பாப்போம். இனி ஒரு திடீரென்று வருவேன். எப்பயாவது சொல்ல மாட்டேன், எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க. அப்ப அதால திடீரென்று வருவேன். சரிதானே? வாரம் போயிட்டு மைக் எடுக்கிறேன். வாரமா